வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சற்று வங்கக்கடல் பகுதிகளில் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு ஆந்திரா, ஒரிசா போன்ற இடங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளும் அங்கே தீவிரமாகியிருக்கு. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அந்த இடங்களில் கடல் பகுதிகளில் சற்று சீற்றமும் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தமிழ்நாட்டில் இதற்கான பாதிப்புகள் அல்லது ஆபத்துகள் எந்த அளவுக்கு இருக்கு? தாழ்வு பகுதியினால நமக்கு ஏதாவது மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா? மிக கனமழை, அதி கனமழை அந்த மாரி ஏதாவது பெரிதளவுல மழை பொழிவு, நிலச்சரிவு இது போன்ற வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல இனி வரும் நாட்கள்ல இருக்க போகுதா? அப்படிங்கிற முழு தகவலையும் உங்களுக்கு நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம். எத்தனை மாவட்டங்கள்ல மழை வரப்போகுது? அதுல வந்து கனமழை வருமா? அல்லது வெறும் மிதமான மழை மட்டும் தானா? அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம கொடுத்திருக்கிறோம். தயவு செஞ்சு கடைசி வரை வானிலை அறிவிப்புகளை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. எல்லாருமே நீங்க லைக் பண்ணணும். பார்க்குற எல்லாருமே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய மழை பொழிவுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். கனமழை தேதிகள் நம்ம விரைவில் அறிவிக்க போறோம். சரி, தற்போதைய மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 15 மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது எந்தெந்த மாவட்டங்கள் எந்த அளவு மழை பொழியும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், அதாவது 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் வச்சுக்கலாம். பெரும்பாலும் அந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு. பெரும்பாலும் மிதமான மழை, சில இடத்துல லேசான சாரல் மழை மட்டும் பதிவாகும் பகுதியாகவே இருக்கும். வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகளில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். காலையிலிருந்து மாலை நேரங்கள் வரைக்கும் பெருசாக மழை பொழிவு இருக்காது. ஆனால் நீங்கள் இரவு நேரங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மழை உண்டு. ஓரளவுக்கு நமக்கு அந்த மிதமான மழையாவது நிச்சயம் பதிவாகும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட இடங்களிலும் ஆங்காங்கே மழை பொழிவு காணப்படும். செங்கல்பட்டு, தாம்பரம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதைத் தொடர்ந்து மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே கணிசமாக அதிகரிக்க நம்ம பார்க்க முடியும். மிதமான மழை தான், ரொம்ப அதிகம்லாம் மழை கிடையாது. ரொம்ப அதிகம் எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மழை பெய்யலாம், அவ்வளவுதான். மற்றபடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழையெல்லாம் வந்து பெய்யுமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நீண்ட நேரம் மழை வாய்ப்புங்கிறதுல ஒரு குறுகிய நேரம், ஒரு ஷார்ட் டைம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அதிக அளவு மழை பொழிவு கிடையாதுங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இரவு நள்ளிரவில் கூட நமக்கு மழை வரலாம். அடுத்ததாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும். விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். விழுப்புரம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தில் குறிப்பாக மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் காத்திருக்கிறது. சில இடங்களில் பார்த்தா மிதமான மழையாக பெய்யும். சில இடத்துல பார்த்தா கனமழையாக கூட பதிவாக வாய்ப்பு இருக்கு. விழுப்புரம் மாவட்டங்களில் பகுதியான மழை பொழிவுங்கிறது பெய்யக்கூடும். கடலூர் மாவட்டத்திலும் பகுதியாக மிதமான மழை பொழிவு. எப்படி பார்த்தாலும் அது 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள தான் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு. அதே மாதிரி புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு சாரல் மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் அவ்வப்போது விடியற் காலை நேரங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள் நள்ளிரவிலும் மழை வரலாம். அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக மாலை 6 மணி அல்லது இரவு 7 மணிக்கு பிறகு ஓரளவுக்கு மிதமான மழை பொழிவு சில இடங்களில் இருக்கும். இரவு நேரத்தில் நீலகிரி மாவட்டங்கள் கோத்தகிரி, குன்னூர், அதை தொடர்ந்து உதகமண்டலம், உதகமண்டலத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவ்வப்போது பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறில் மிதமான மழையும், மற்ற இடத்துல லேசான மழை மட்டும்தான் இருக்கும். போத்தனூர், அதை தொடர்ந்து
மேட்டுப்பாளையம், காரமடை, இந்த கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகள் எல்லாம் ஓரளவுக்கு வானம் மேகமூட்டமும், லேசான மழை மட்டுமே பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில மிதமான மழை பொறுத்தவரை கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல எதிர்பார்க்க முடியும். மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், லேசான மழை மட்டுமே காணப்படும். அதிக அளவு மழை தீவிரம் கிடையாது. ஆகவே திண்டுக்கல் மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பெய்யும். லேசான மழை வரை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் 1 சென்டிமீட்டர் இல்லைன்னா 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் அவ்வப்போது சில நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடத்திற்கு பரவலாக மழை வாய்ப்புகள் காணப்படும். ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும்தான். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது பரவலான மிதமான மழையும் உண்டு. இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதிகபட்சம் போனாலுமே அந்த லேசான மழை மட்டும்தான் இங்கேயுமே நமக்கு காணப்படும். அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தேனி மற்றும் தென்காசியில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் பகுதியாக பதிவாகும். ஆகவே அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் எல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். அதிக அளவு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்காது. ஒரு சில மாவட்டங்கள் அறிவிக்கப்படலை. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் நிறைய மாவட்டங்கள் இருக்குது. மயிலாடுதுறையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். ஏன்னா மாவட்டத்தின் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் சில இடங்களில் சாரல் மழை மட்டுமே பதிவாகும். இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். அதனால கண்டிப்பா மறுபடியும் இது போன்ற ஒரு மழை பொழிவு வரும் பொழுது உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது. இன்னும் சில பேர் கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, வங்கக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி மிரட்டி வருகிறது. இதனால மழை பொழிவு அதிகரிக்குமா அப்படின்னு. வங்கக்கடல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எந்த ஒரு தாழ்வு பகுதியோ, காற்று சுழற்சியோ அல்லது தாழ்வு மண்டலமோ உருவானாலும் தமிழகத்திற்கு நேரடியாக அதனுடைய பாதிப்புகள், தாக்கம் இருக்காதுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால இது எத்தனை தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவானாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பு மற்றும் ஆபத்து கிடையாது. ஆகவே வடக்கு ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட இந்த பகுதிகள் தான் நல்ல மழை பொழிவு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தென்னிந்திய பகுதிகளில் இந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகள், அதை தொடர்ந்து வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆனால் தமிழகத்திற்கு அந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். விரைவில் வரும் நாட்களில் உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்லாம் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத வரும் நாட்கள் அறிவிக்கிறோம். பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.